கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி இந்த 7 வகையான அற்புதமான வழிமுறைகளின் மூலமாய், திருமறை சட்டங்களின் மூலமாய், தேவ வார்த்தைகளின் மூலமாய் நீங்கள் எப்படி உங்களுடைய செல்வ செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது பொருளாதார பண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வறுமையோடும் கடனோடும் தரித்திரியத்தோடும் இருப்பது தேவ சித்தமல்ல. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் கடனோடும் வியாதியோடும் கஷ்டங்களோடும் பொறுக்க முடியாத வேதனைகளோடும் இன்னும் பல்வேறு தரித்திரியங்களோடும் வாழுவது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் ஒன்றிலும் குறையில்லாதவர்களாய், ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இராமல் பூரணராய் வாழும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். மறந்து போகாதிருங்கள். நீங்கள் எதில் குறை இருக்கிறீர்களோ அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம் என்ற விசுவாசத்தில் முதலாவதாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியம், நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று உறுதியாய் நம்புங்கள். ஆமென். சந்தேகப்படாமல், எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் என்பதாய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அப்ப முதலாவது நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். எப்படி நம்ப முடியாதவைகளை நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியங்களை ஆபிரகாம் விசுவாசித்தாரோ, அப்படியே விசுவாச மார்க்கத்தாராய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், நிச்சயமாய் காணப்படாதவைகளில் நிச்சயமும், ஆமென், நம்பப்படுகிறவைகளிலே உறுதியாய் தேவ சமூகத்தில் வாருங்கள். அந்த விசுவாசம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா கிருபைகளையும் பெற்றுத்தரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் நம்ப வேண்டும். கர்த்தர் உங்களுக்காய் சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறும் என்று நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாய் அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். நன்றாய் கவனியுங்கள். இரண்டாவதாக, கர்த்தர் உங்களுக்கும் உங்க ஜெனரேஷனுக்கும் உங்க பரம்பரைக்கும், ஆமென், விசுவாசிகளாய் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்த உடன்படிக்கைகளை நிச்சயமாய் உறுதிப்படுத்தும்படியாய் உபாகமம் 8:18 படியே, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல அவர் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடியே, உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடியே இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. இவைகள் எழுதப்பட்டதெல்லாம் ஆபிரகாமுக்காக அல்ல, அவருக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. ஆனால் எழுதப்பட்டது என்னவோ, நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், அது உங்களுக்கும் எனக்காகவே வேத புஸ்தகத்திலே எழுதி தரப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கையை நம்புங்கள். ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே. வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும், ஏன் உங்கள் தொழிலை கூட, உங்கள் வியாபாரத்தை கூட, உங்கள் ஊழியத்தில் கூட அப்படி ஒரு பெரிய மல்டிப்ளிகேஷனை, ஒரு மகா பெரிய பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க முடியும் என்று நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும். ஆமென். இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த அற்புதமான உடன்படிக்கை எல்லாம் கலாத்தியர் 3 சொல்லப்பட்டபடி ஆபிரகாமுக்கு சொன்ன அற்புதமான, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன், மாத்திரமல்ல பூமியின் வம்சங்கள் எல்லாம். அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று ஒருவேளை நீங்கள் கடனிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும், ஒருவேளை வறுமையிலும் தரித்திரியத்திலும் இருக்கலாம், சின்னவர்களாய் சிறியவர்களாய் இருக்கலாம், ஒருவேளை குப்பையிலும் புழுதியிலும் தூசியிலும் இருக்கலாம். மறந்து விடாதிருங்கள், உங்கள் மூலமாய் உனக்குள்ளாய் சந்ததிகள், ஹல்லேலூயா, பரம்பரைகள் உங்களால் ஆசீர்வதிக்கப்படும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. இந்த உடன்படிக்கையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, மூன்றாவதாய் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, மிகவும் அற்புதமான காரியம். நீதிமொழிகள்
3:9-10 ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஐயா, இவைகள் எல்லாம் நிச்சயமாய் பலனை கொடுக்கிற அற்புதமான திருமறை சட்டங்கள், தேவ ரகசியங்கள். ஹல்லேலூயா. என்னையாது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பொருள்களாலும் உங்கள் எல்லா விளைவின், உங்கள் ஆதாயத்தின், வருமானத்தின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஆமென், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய், கொஞ்சம் இல்ல ஐயா, கொஞ்சம் அறுத்து கொண்டு வருகிறது அல்ல, கொஞ்சம் சேமிக்கிறது அல்ல, கொஞ்சமா இருக்கிறது அல்ல. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும். ஆமென். இதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ வழிமுறைகளிலே பலகாலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஐயா, விண்ணப்பிக்கிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே மறுபடியுமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று ஏமாந்து போனவர்கள் இருக்கிறார்கள். ஐயா, கேட்டு ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா 6:38 ஒரு அற்புதமான ரகசியத்தை 4ஆவதாக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 4வது பாயிண்ட், நிச்சயமாய் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்கள், ஐயா, பலகாலமாய், மிக நீண்ட காலமாய், மிக நீண்ட வருடமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், அவருடைய நாமத்தின்படி கேட்கிறேன், அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறேன், அவருக்குள்ளே இருந்து கேட்கிறேன், அவரை விசுவாசத்தோட கேட்கிறேன், எல்லாம் ஓகே. ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இதை நாம் ஒதுக்க முடியாத ஒரு அற்புதமான ரகசியம் இங்கே இருக்கிறது. அநேகர்கிட்ட இத்தனையும் செய்த பிறகும் ஏன் எனக்கு கொடுக்கப்படவில்லை? ஐயா, இத்தனை வழிமுறைகளோடு, வேத சட்டங்களோடு நான் ஜெபித்தேன், இன்னும் எனக்கு கொடுக்கப்படவில்லையே, வேறென்ன வழி என்று உங்களையே கேட்டு பாருங்கள். அநேகமாய் நீங்கள் பதில் சொல்ல முடியாது, அநேகர் இதற்கு பதில் சொல்ல முடியாது. பாருங்கள், ஒரு அற்புத ரகசியத்தை கர்த்தரே லூக்கா 6:38 சொல்லுகிறார். பாருங்கள், கொடுங்கள். ஆமென். இதெல்லாம் கொஞ்சம் கடுமையா இருந்தது போல் இருந்தாலும் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓ மைட்டி காட். கேட்டுக்கிட்டே இருந்தா, அல்லது தட்டிக்கிட்டே இருந்தா, அல்லது தேடிக்கிட்டே இருந்தால், ஓ குளோரி. இதில் எல்லாம் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகளில் எல்லாம் ஃபெயில் ஆனாலும், இவைகளில் எல்லாம் ஒருவேளை தோற்று போனாலும், வஞ்சிக்கப்பட்டது இல்லது ஏமாற்றப்பட்டது போல் அடையாததும் கிடைக்காததுமாய் இருந்தாலும், இந்த அற்புத ரகசியம் ஒரு நாளும் தோற்று போகாது. கர்த்தர் சொல்லுகிறார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமென். உங்க பண விஷயங்களிலே, பொருளாதார விஷயங்களிலே உங்களுக்கு இருக்கிறவைகள் இன்னும் பெருகும்படியாய், உங்கள் வியாபாரம், உங்கள் தொழிலிலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் வரும்படியாய் நீங்கள் நிச்சயமாய், அன்பு சகோதர சகோதரிகள், இந்த பாயிண்ட் 4 ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஆமென். ஒருவேளை இவைகள் எல்லா வழிகளிலும் நடக்கவில்லை, ஆனால் இறுதியாய் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான வழி இது ஒரு நாளும் மாறாதது. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அப்படியாய் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இது மாத்திரமே அல்ல, அற்புதமான வழிகளிலே இது ஒரு பிரதானமான வழி என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டவைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே 5ஆவதாய் ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே எது அழிந்து போகலாம், எந்த நடைமுறையும் கெட்டு போகலாம், எந்த விதமான காரியமும் நடக்காமல் போகலாம். ஆமென். இந்த உலகம் முழுவதும் நம்பி இருந்த காரியங்கள், விஞ்ஞானிகள், சாஸ்திரிகள், யாராயிருந்தாலும் பெரிய ஞானிகள் எல்லோரும் நம்பி இருந்த காரியங்களிலே, நடைமுறைகளிலே தோல்வி வரலாம். நன்றாய் கவனியுங்கள். ஒருவேளை அந்த முறைகளை கடைபிடிப்பவர்கள் தோற்று போகலாம், தொலைந்து போகலாம், நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் அழிந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ ஒரு நாளும் பொய்யாய் போகாது. மத்தேயு 6:33 ஐந்தாவதாய் ஒரு அற்புதமான ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, நீங்கள் பல முறை கேட்டதாய் இருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ரகசியம் போல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ மைட்டி காட், என்ன கர்த்தர் சொல்றார் பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், ஹல்லேலூயா, முதலாவது தேவனுக்குள்ளதையும், முதலாவது தேவனுடைய காரியங்களையும், அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமென். அப்பொழுது இவைகள் எல்லாம், நீங்கள் விரும்பினவைகள், கேட்டுக்கொண்டவைகள், நீங்கள் வேண்டிக் கொண்டவைகள், ஜபித்தவைகள் எல்லாம், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்திலே அற்புதமாய் சொல்லி இருக்கிற காரியத்தை ஒரு நாளும் மறவாதிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகள் ஒரு நாளும் பொய் உரையாத கர்த்தருடைய வார்த்தைகள். நன்றாய் கவனியுங்கள். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஹல்லேலூயா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆதலினால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், ஹல்லேலூயா, கர்த்தரையும் தேடுகிறவர்களாய் இருங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது. இந்த உலகத்தில் அந்தஸ்திலே இருக்கிறவர்கள், ஆளுகிறவர்கள் அல்லது ஆளுகிறவர்களாய் இருக்கிறவர்கள் அல்லது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறவர்கள் சிங்க குட்டிகளாய் இருந்தாலும் தாட்சி அடைய முடியும், பட்டினியாய் இருக்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை நம்புங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவிதத்திலே அபரிதமாய் உங்களை, ஹல்லேலூயா, இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் பாருங்கள், ஒரு அற்புதமான காரியமாய் ஆறாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். மல்கியா 3:10 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். ஆமென். கர்த்தரையே தேடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் விளைவின் முதல் பலன்களாலும், உங்கள் கையின் பிரயாசங்களினாலும், முதலாவது தேவனுடைய காரியங்களிலே, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாய், தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளாய், நிச்சயமாய் நீங்கள் தேவனுக்கென்று நிற்கிற பிள்ளைகளாய், அவருடைய உடன்படிக்கையை நம்பின, எல்லாவற்றிலும் அவரையே கனம் பண்ணுகிற, எந்த மனிதனையும் அல்ல, அவரையே கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் நீங்கள் வரும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரையே சோதித்து பார்க்கும்படியாய் இந்த ஒரே இடத்திலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களுக்காய் வானத்தின் பலகணிகளை திறப்பார், இடங்கொள்ளாமற் போகும் மட்டும். இது செழிப்பின் உபதேசமோ அல்லது தீய உபதேசமோ அல்லது கள்ள உபதேசமோ அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் என் அன்பு சகோதர சகோதரிகள், தைரியமாய் சொல்லுங்கள். எங்களையும் என் பிள்ளைகளையும் என்னுடைய ஊழியத்தின் மூலமாய், எங்களுடைய வியாபாரத்தின் மூலமாய், கையின் பிரயாசங்கள், எங்கள் வேலையின் மூலமாய் கர்த்தர் எங்களை இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் எங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஏழாவதாக ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, உபாகமம் 28:1 முதல் வாசித்தீர்களே ஆனால் நீங்கள்
இவைகள் உங்கள் எல்லோருக்கும் நன்றாய் தெரிந்த தேவ வார்த்தைகள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற, இதுதான் கண்டிஷன், ஹல்லேலூயா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயே. ஆனால் என்ன செய்வாரா? இப்பொழுது சொல்லும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. ஐயா, உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாய், ஆமென், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கிலும் கர்த்தரால் உயர்த்தப்பட்ட மேன்மைப்படுத்தப்பட்ட சந்ததியாய், கர்த்தருக்கென்று நல்ல சாட்சியாய் விளங்கும்படியாய், உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உயர்த்தும்படியாய், ஏற்ற காலத்திலே உங்கள் வாழ்க்கையிலே, ஐயா, உங்கள் தேசத்திலே உங்களுக்காய் உங்கள் குடும்பத்திற்காய் மழை பெய்யும். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். இதுவரை கடனோடும் கஷ்டத்தோடும் வறுமையோடும் இருக்கிற நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். இனி நீங்கள் கடன் வாங்குவதில்லை. இந்த அற்புதமான 7 வழிமுறைகளும் அற்புத பிள்ளைகளை மறுபடியுமாய் சொல்லி ஜெபியுங்கள். நிச்சயமாய் இவைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நடப்பிப்பார். நீங்கள் முதலாவது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேளுங்கள். இரண்டாவதாக, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய உடன்படிக்கையை, ஐயா, அவர் உங்களோடும் நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடும் செய்த அற்புதமான உடன்படிக்கையில் சொன்ன நல்ல வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படியாய் நீங்கள் கேளுங்கள், ஜெபியுங்கள். ஆமென். மூன்றாவதாக, உங்கள் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் நீங்கள் அவரை கனம் பண்ணும் பொழுது உங்கள் களஞ்சியங்கள், ஆலைகள் பூரணமாய் நிரம்பும். அன்பு சகோதர சகோதரிகளை, நான்காவதாக மறந்து விடாதிருங்கள். ஐயா, கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கேளுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளை மறந்து விடாதிருங்கள். ஐந்தாவதாக, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற பிள்ளைகள் இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுவார்கள். சிங்க குட்டிகளே தாட்சி அடைந்து பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், குபேரர்கள், பெரிய பெரிய தனவந்தர்களுடைய பிள்ளைகள் கூட தாட்சி அடைந்து ஒரு நாளிலே பட்டினியாய் போகலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரி, ஆறாவதாக, ஐயா, கர்த்தருடைய ஆலயத்திலே ஆகாயம் உண்டாயிருக்கும்படி கர்த்தரை கனம் பண்ணும்படியாய், கர்த்தருடைய பிரகாரங்களில் நீங்கள் நிற்கும்படியாய் உங்கள் காணிக்கைகளை, தசம பாகங்களை பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் தேவனுக்கென்று. அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறப்பேன் என்று சொன்னாரே. அன்பு தேவ பிள்ளைகளே, ஏழாவதாக, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஐயா, அவர் உங்களுக்கு எழுதி தந்த நல்ல கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளும் பொழுது உபாகமம் 28 நிச்சயமாய் நம்புங்கள். அதுல 14ஆம் வசனம் வரை வருகிற மகிமையான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகள் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை. ஆமென். தாவீது சொல்லுகிறார், நான் சிறியவனாய் இருந்தேன், பெரியவனானாய், முதிர் வயது உள்ளவனாயுமானேன். ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் கண்டதே இல்லை. ஹல்லேலூயா. அப்படியாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் சொல்லிக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய், கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல தேவ ரகசியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நடைமுறைகளின்படியே, இந்த 7 திருச்சட்டங்களின்படியே நடக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி என் தேவனாகிய
கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய், நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து ஓலாட் சிறந்து இருக்கும்படியாய், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அப்பா, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே கர்த்தருடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் ஐயா உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற, உம்முடைய பிரமாணங்களுக்கும் ஐயா உம்முடைய திட்டங்களுக்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறவர்களாய் இன்று தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள், என் தெய்வமே, இவர்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய், இவர்கள் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தையும் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இவர்களின் கூடையும் மாப்பிசைகிற இவர்கள் தொட்டியும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும்படியாய், இவர்கள் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே இவர்கள் களஞ்சியங்களிலும் இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய், இவர்களை வைக்கிற இடங்களிலே, கொண்டு செல்லுகிற தேசங்களிலே, வேலை செய்கிற பட்டணங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் மேலாய் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் என் தெய்வமே, நீர் இப்படியாய் செய்கிற அந்த மேன்மையும் மகிமையுமான நாளிலே கர்த்தருடைய நாமம் இவர்களுக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம், உறவுகள் எல்லாம், சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் அதை கண்டு இவர்களுக்கு பயப்படும்படியாய் உம்முடைய வார்த்தையின்படியே நடக்கும்படியாய் என் தெய்வம் ஏற்ற காலத்திலே ஐயா இவர்கள் வீடுகளுக்காய், குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஏற்ற காலத்திலே ஐயா மழை பெய்யவும், கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை ஆசீர்வதிக்கிறதினால் இவர்கள் கீழாகாமல் மேலாகும்படியாய் ஐயா, இவர்கள் வாளாய் இல்லாதபடி தலையாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சந்தேகப்படாமல், எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் என் தெய்வமே உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே ஐயா இவர்கள் கேட்கிற இவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே என் தேவன் நிறைவாக்கும்படியாய் எங்கள் நல்ல தெய்வம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் வானத்தின் நட்சத்திரங்களை போல எண்ண முடியாதவர்களாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆகாய மண்டலத்து சுடர்களை போல பிரகாசிக்கும்படியாய் சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் காண உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் அழைக்கிற இந்த அற்புதமான அளவின்படியே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து இவர்கள் மடியிலே போடும்படியாய் ஐயா இவர்கள் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இவர்களும் இவர்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் வானத்தின் பலகடிகளை திறப்பீராக. பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஐயா செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள், நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவ தயவு பரிபூரணமாய் இறங்கி வரும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே இன்றே இந்த மகிமையான அற்புதங்கள் தொடங்குவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆமென், கையின் பிரயாசங்களிலே ஆமென், வியாபாரங்களிலே ஐயா, வேலைகளிலே, ஊழியங்களிலே பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். கர்த்தர் இவர்களை உயர்த்தும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களுக்காய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க தயவுள்ள பிரசன்னம் கூடவே இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் செய்கிற அந்த நல்ல நாளுக்காக ஆமென் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல செய்தியை ஆமென் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளை ஆமென் அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, அநேகருக்கு தெரிவிக்கிற
அறிவிக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் தவறாமல் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவ சமூகத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த 7 காரியங்களும் அற்புதமான காரியங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சாதிக்க முடியாத காரியங்களை சாதிக்க செய்யும். இதுவரை நீங்கள் காத்திருந்த காரியங்களிலே ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாகும், மாற்றமே இல்லை. இது விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தினாலே ஆமென், நீங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென். உங்கள் விசுவாசமே இவைகளை மாத்திரமல்ல, உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். ஆதலினால் இந்த நல்ல தேவ செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுவதோடு உறுதியாய் நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையிலே அவைகள் நிச்சயமாய் பலிக்கும். விரைவாய், அதிவிரைவாய், சீக்கிரமாய், அதிசீக்கிரமாய் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும். வெற்றியை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, ஆரோக்கியத்தை, மகாபெரிய ஐஸ்வரியங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்று இந்த பாகத்தின் முதலாம் பாகத்தை நாம் வெளியிட்டிருந்தோம். உங்கள் பொருளாதார பண விஷயங்களிலே நல்ல செழிப்பும் சந்தோஷமும் ஐஸ்வர்யமாய் வாழ என்ன செய்ய வேண்டும் என்று. அதை கவனிக்காதவர்கள், அதை கண்டுகொள்ளாதவர்கள், அதை கேட்டு ஜெபிக்காதவர்கள் நிச்சயமாய் அதை ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் நம்முடைய கூட்டங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறிலே சென்னை ஸ்ரீபெரும்புதூர்ல நடக்கக்கூடிய மகிமையான கூட்டங்களுக்காய் ஜெபியுங்கள். தொடர்ந்து குன்றத்தூர், நல்லூரிலே 3 நாள் நடக்கிற கூட்டங்கள், வெள்ளூர் பகுதிகளிலே, கேஜே பகுதிகளிலே தொடர்ந்து கூட்டங்களுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகள் தீவிரமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.